பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் காலமானார். மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல். மன்மோகன் சிங் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். அடுத்த 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி மத்திய அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து. காலை 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட இருந்த நிலையில் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிப்பு. இந்திய பொருளாதாரத்தை கட்டமைத்ததில் மன்மோகன் சிங்கின் பங்கு மிக முக்கியமானது. நாட்டுக்கு ஆற்றிய சேவைகளால் மன்மோகன் சிங் நினைவு கூறப்படுவார் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். தலைசிறந்த தலைவர்களில் ஒருவரை இந்தியா இழந்துவிட்டது. எளிய பின்னணியிலிருந்து வந்து பொருளாதார நிபுணராக உயர்ந்தவர் மன்மோகன் சிங் என பிரதமர் மோடி இரங்கல். ஒரு சிறந்த வழிகாட்டியை இழந்துவிட்டேன். இந்தியாவை அறிவாலும் நேர்மையாலும் வழிநடத்தியவர் மன்மோகன் சிங் என ராகுல் காந்தி இரங்கல். பெரும் தலைவரான அவரது அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தகவல். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி கர்நாடகாவிற்கு இன்று அரசு விடுமுறை. 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மாநில அரசு அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது வழக்கு. அனுமதியின்றி கூடுதல், சாலை மறியல் செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் கோட்டூர்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு. தடை செய்யப்பட்ட பகுதி தான் இந்த 3 வருஷத்துல பிசிக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க மேல எந்த வழக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில அந்த மாணவி பார்த்தீங்கன்னா அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு நம்ம போராடுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு அதை இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் பேச்சை கொண்டு காவல்துறை இன்றைக்கு ஒரு மிகுந்த கெடுபிடியாகி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களை கைது செய்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காவல்துறை விசாரிக்க தார்மீக தகுதி இல்லை என்றும் விமர்சனம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணியப் போவதில்லை என அண்ணாமலை சபதம். காலை 10 மணிக்கு தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும் பேட்டி. கலை, கலாச்சாரம், தொழில்நுட்பம், அறிவியல் போன்றவற்றில் சிறந்து விளங்கிய 17 சிறுவர்களுக்கு கௌரவம். பால புரஸ்கர் விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மண்டல பூஜை நிறைவடைந்த நிலையில் சபரிமலை கோவில் நடை அடைப்பு. மகரவிளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.